நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்ற தலைப்புல உங்களோடு பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னென்ன காரியங்கள் தீமை என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும். பொல்லாங்கான காரியம், மனிதனை வீழ்த்தணும்னு நினைக்கிற காரியம், மந்திரங்களை செய்து மனிதனை அழிக்கணும்னு நினைக்கிற காரியம், முடக்கணும்னு நினைக்கிற காரியம், திருட்டுத்தனம் அல்லது ஒன்னொரு குடும்பத்தை கெடுக்கிற காரியம், பொய் சாட்சி சொல்கிற காரியம், பொய்யான கிரியைகளை செய்கிற காரியம், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாம் எவையெல்லாம் தீமையாக தோன்றுகிறதோ அந்த எல்லா காரியங்களையும் தேடுகிற மனுஷனுக்கோ மனுஷிக்கோ தீமை மட்டுமே அவனுக்கு வந்து சேரும். பாருங்க, அழகாக சொல்லி இருக்கிறார் தேவன், நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவார். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடணும். நன்மை செய்கிற நீங்களும், நன்மை செய்த இயேசுவை ஆராதிக்கிற நீங்களும் நானும், நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்த இயேசுவை ஆராதிக்கிற நீங்களும் நானும், பிறருக்காக வாழ்ந்த இயேசுவை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவராக இருக்கும் பொழுது தயை பெறுவீர்கள். யாரிடத்தில் அந்த தயை வரும் என்றால், நீ நன்மையை செய் என்று சொன்ன தேவன், தீமையை விட்டு நன்மையை செய், சமாதானத்தை தொடர்ந்து பிடித்துக்கொள் என்று சொன்ன தேவனே, தேவனிடம் இருந்து உனக்கு தயை கிடைக்கும். ஆனால் தீமையை தேடுகிறவனாக இருப்பாய் என்றால், தீமையை தேடுகிறவன் என்றால் தீய வினையை செய்கிறவன், தீய காரியங்களை செய்கிறவன், மனிதனுக்கு விரோதமாக செய்கிறவன், மனிதனுக்கு விரோதமாக அவனை அழிக்கணும் நினைத்து செயல்படுகிறவன், அப்படிப்பட்டவனுக்கு தீமையான காரியமே வரும். ஒருத்தன் உனக்கு நன்மை செய்தால், அவனுக்கு விரோதமாக நீ தீமை செய்தால், உன் வீட்டை விட்டு அந்த தீமை நீங்கவே நீங்காது என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதித்திருக்கிறார் வேதாகமத்திலிருந்து. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, நீ நன்மையை ஜாக்கிரதையுடன் செய்கிறவனாக காணப்படு. உன் வாழ்க்கையில தீமை செய்கிறவனாக, தீமையை தேடுகிறவனாக, தீமையான கிரியைகளை செய்கிறவனாக இருப்பாய் என்றால் அந்த தீமை உனக்கே வந்து நேரிடும் என்று நீதிமொழிகள் 11:27 சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். எதை விதைக்கிறாயோ அதுதான் உனக்கு வரும், அதை தானே அறுப்பாய். அதுதான் இதனுடைய அர்த்தம். அதனால் தீமையை செய்வதை விட்டுவிட்டு நன்மையை ஜாக்கிரதையோடு நாம் தேடுவோம், அது நிமித்தம் தேவனிடம் தயை பெறுவோம் என்று நீதிமொழிகள் 11:27 சொல்வது போல செய்வோம்.